இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல. அதனால இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது மக்களை குழப்பறதுக்காக நாங்க போய் ஒரு இடத்துல வாக்குப்பதிவு பண்றோம், ஒரு ஃபார்ம் வாங்குறோம்னா அதை ஃபார்ம் வாங்குறதுக்கு ஒரு நாள், அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு ஆளு, நாங்க போய் நிக்கும் போது தமிழக வெற்றி கழகமா நீங்க வராதிங்க அப்படின்னு எங்களை பழிச்சுனே சொல்லிடுறாங்க. நாங்க முகவர் கூட போறோம், பிஎல்ஓ கூட போறோம், நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க இதுதான் சொல்றாங்க. எங்க கூட நீங்க வராதிங்க, டிஎம்கே காரங்க வரும்போது பச்சையாவே மிரட்டுறாங்க, நீங்களாம் வராதிங்கன்னா. இல்ல எங்களை பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல பிஎல்ஓ கிட்ட இருந்து டைரக்டா ஃபார்ம் அவங்க கொடுத்துறாங்க. நாங்க ஒரு எதுக்குமே அவங்க வர மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுன்னா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? எங்க மேல எந்த இதுமே தப்பு இல்லாதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல? இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி வராதா? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன்.